எப்பட்றா ஒரு பச்சை குழந்தைக்கு இந்த மாரியெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வருது அப்படிங்கிறது சத்தியமா தெரியலங்க. மக்களை அதாவது கேரளால அரவங்காடு அப்படிங்கிற இடத்துல ஒரு 18 மாசமே ஆன ஒரு குழந்தைக்கு இப்போ கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதுதான் இப்ப கேரளா, தமிழ்நாடு ஏன் இந்தியா முழுவதுமே பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குதுங்க. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. மக்களே இந்த மாரி அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் இல்லன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மக்களை கேரள மாவட்டம் நெடுமங்காடு அப்படிங்கிற இடத்துல 18 மாதமே ஆன அர்ஷித் அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து உணவு குழாயில பார்த்தீங்கன்னா, உணவு சிக்கிருச்சு சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா, அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ஆல்ரெடி இறந்துருச்சு அப்படிங்கிற மாரி தகவல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட இறப்புல எங்களுக்கு வந்து நெறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட உறவினர்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் இதுல விசாரிக்கும்போது தாங்க நெறைய திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் தெரிய வந்திருக்குது. அதாவது இந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணி இன்னொருத்தர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தையோட உடம்புல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ் விசாரணையில அந்த குழந்தையோட அம்மா அகிலா மற்றும் அந்த அக்ஷர் அப்படிங்கிற நபர வந்து கைது செய்றாங்கங்க. 2 வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து மாவு கட்டு போட்ட மாரி 2 கையிலயுமே மாவு கட்டு போட்ட மாரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கை உடைஞ்சதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த நபர் தான். அதாவது அக்ஷர் அப்படிங்கிற நபர் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்கங்க. இது வந்து விசாரணையில தான் தெரிய வந்திருக்குது. ஆனா, அவங்க அம்மா வந்து சைக்கிள்ல இருந்து கீழ விழுந்ததுனால தான் இந்த மாரி ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி இவ்வளோ நாள் டிராமா பண்ணியிருக்கிறாங்க. எப்பா சாமி இவங்கலாம் சைக்கோலயும் சைக்கோ அப்படிங்கிற மாரி தாங்க இருக்கு. ஆல்ரெடி இந்த குழந்தையோட அம்மா பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் கூட தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்னால தான் இந்த குழந்தைக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட உடம்புல எக்கச்சக்கமான சிகரெட் காயங்கள், அதாவது சிகரெட்டால சூடு வைத்த தழும்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்கங்க. பாவங்க. வெறும் 18 மாசமே ஆன அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அந்த குழந்தை அவ்ளோ அழகா இருக்கு. அந்த குழந்தைக்கு எப்படி இந்த மாரிலாம் பண்ண தோணுது அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. இதுதான் இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுபில பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. அதாவது ஒரு குழந்தைய வந்து ஒருத்தர் கூட்டிட்டு போறாப்ல. கூட்டிட்டு போம்போது சடனா என்ன தோணுச்சுன்னு தெரியல. ரோட்ல போட்டு அந்த குழந்தைய மேல இருந்து கீழ போட்டு அடி அடின்னு அடிச்சு அந்த குழந்தைய வந்து கொன்னுறாருங்க. என்னடா நடக்குது? ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? பச்சை குழந்தை எதுக்குடா இப்படி பண்றீங்க? அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படியே இருக்குதுங்க. இந்த காரணங்களால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான குழந்தைகள் எல்லாம் இந்த நிலைமைக்கு உள்ளாக்கப்படுது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. விசாரணைகளும் அததான் சொல்லுது. இந்த மாதிரியான இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கலாம் எதுக்கு குழந்தை பெத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு? மக்களே சீரியஸாவே ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி தாங்க இருக்கு. இந்த தகவல் கேட்டதுலேருந்து என்னடா அந்த குழந்தையோட முகம் தான் நம்மளுக்கு ஃபேஸ்ல வந்துட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பார்க்கும்போது என்னடா இது இவ்வளவு நல்ல குழந்தைய வந்து இந்த மாரி பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாரி தான் இருக்குங்க. கண்டிப்பா வந்து கடுமையான தண்டனைகள் இவங்களுக்கு குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. கண்டிப்பா கேரளா கவர்மெண்ட் வந்து அத பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. மகளே இந்த நியூஸ பார்த்தீங்களா? இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.